உங்கள் ஃபின்லாந்து தமிழச்சி டெய்ஸி. இந்த வீடியோவில் ஒரு சாரி ப்ளீட் தான் செய்து காட்ட போகிறேன். நிறைய வீடியோஸ் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீர்கள். ரெண்டாலும் அந்த ஒவ்வொருத்தருக்காண்டு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. ஸோ அதனால் நான் எப்படி ப்ளீட் பண்ணி எடுக்கிறேன்னு தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இப்படி ஒரு சாரி தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். நிறைய ஜரிகை போட்ட இந்த சாரி சொருவர பக்கத்தில் வந்து இப்படி ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ அதில் இதில் இருந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதோட வந்து நான் முதலே இந்த ப்ளீட் எடுத்துட்டேன். அது இதுபடி எடுத்தாண்டி இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். சரியான சிம்பிளாக எடுத்தேன் நான். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டைலில் நான் எடுத்தேன்னா. ஸோ நான் ஸ்டார்டில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் அது 1 இயருக்கு மேலே ஆச்சு. அது வந்து அந்த இதில் கொஞ்சம் பின் பண்ணிட்டு மேலே ஒரு ஹேங்கரில் கொழுவிட்டு நின்றபடி அப்படியே இதில் நின்றபடியே எடுக்கிற மாதிரி நான் எடுத்து காட்டியிருந்தேன். ஸோ அதை விட இது ஈஸியாக இருக்கும். எத்தனை பேர் இந்த ஸ்டைலில் அயன் பண்ணி இருக்கிறீங்களோ எனக்கு தெரியல. இது வந்து சரியான இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இது செய்து பார்த்தேன். அதனால தான் நான் உங்களை காட்ட முடியலை. இன்னொரு சாரியில் வந்து இது எப்படி எடுத்தேனான்ட்டு நான் உங்களை காட்டுறேன். இது வந்து சரியான சிம்பிள். அப்படியே பாருங்க எப்படி அழகா இருக்குதுன்னு சொல்லி. சரியான சிம்பிள். இதுல வந்து 9 ப்ளீட் வரும். இதுல அதாவது இந்த ப்ளீட் வந்து முன்னுக்கு நிற்கிற இந்த ப்ளீட் வந்து 9 ப்ளீட்ஸ் இந்த இதுல வரும். ஸோ அதை எப்படி எடுத்து இன்னொரு வீடியோல காட்டுறேன். ஓகே, இப்போ இந்த இதை வந்து நான் சுத்தி நான் ஒரு இந்த இவ்வளவுல வச்சிருப்பேன். இதுல இந்த சாரியில அகலம் குறைவா இருந்தா கொஞ்சம் இப்ப இங்கே அப்படி வைப்பேன். இந்த இதில் நான் கொஞ்சம் துணி வந்து பொருத்தி இருக்கிறேன். என்னென்னா முன் பிளீட்ல வந்து சுருக்கு கூட வருமன்றதுக்காகத்தான் கொஞ்சம் பொருத்தி இருக்கிறேன். இவ்வளவுதான் இதுல வந்தது. அப்படியே வந்து சொன்னேன் கொஞ்சம் இதுல பொருத்தி இருக்கிறேன். ஸோ இதை வந்து இவ்வளவு இரண்டாவது ஆக முன்னுக்கு விட்டா அந்த நடக்கும்போது இந்த ப்ளூ கலர் கூட முன்னுக்கு தெரியும். அதனால கொஞ்சம் இங்கே தள்ளி செய்துவிடுறேன் நான். ஸோ இதுல எப்படி சுத்திட்டு இதுல வந்து நான் இப்போ பின் குத்திடுறேன். உங்களுடைய அளவுக்கு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இதுல நான் பின் குத்தி இருக்கிறேன். நான் எப்படி கலட்டிட்டு காட்டுறேன். நான் என்னுடைய அளவுக்கு வந்து இந்த இந்த இதுல இருந்து இந்த நுனியில நான் ஆறுதலா சொல்லித்தாங்க. எனக்கு என்னடா நிறைய பேர் எனக்கே சொல்லி இருக்கேன், ஐயோ உங்களுக்கு இதெல்லாம் பொறுமை இல்லையாக்கா, என்னன்னு நீங்க அப்படி செய்யறீங்கன்னு. ஸோ நாம தான் அளவுகளை இப்படி பார்க்கணும். ஸோ அதனால இதை ஆறுதலா சொல்லித்தாலும் படிவா கேட்டுக்கொள்ளுங்க. ஸோ நான் என்னுடைய அளவுக்கு எடுக்கிறதுக்கு இதுல இருந்து இவ்வளவு இப்படி எடுப்பேன். எடுத்தா இது கிட்டத்தட்ட 1 மீட்டர் அளவு வரும். ஸோ அதை விட சொருவதுக்காக பேரும் ஒரு கொஞ்சம் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 30 சென்டிமீட்டர் அளவு அவ்வளவு விட்டுட்டு இதுல ஒரு ஊசி குத்தி இருக்கிறேன் நான். சரி, இப்படி சரி பார்த்தாலும் அவ்வளவுதான் வரும் பாருங்க. ஓகே, இப்போ நாங்க சரிங்க பதிஞ்சு பாருங்க. இதுலதான் நிற்குது. இவ்வளவு இங்கே எடுத்து இந்த சைட் இவ்வளத்துல இருந்து அதுல இருந்து நாங்க ப்ளீட் பிடிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதை முதல்ல வந்து நான் ப்ளீட்டை போட்டு விட்றேன். இதில் இந்த பழவை எடுத்து இதை போட்டு விட்றேன் முதல். ஸோ எனக்கு வந்து இவ்வளோ நீளம் இவ்வளோ நான் கீழே மட்டுக்கு நல்ல நீளமாக தான் நான் விடுறேன்னா. ஸோ அதனால ஒரு இவ்வளோ தூரம் நான் அப்புறமா காட்டுறேன் இந்த இது. ஸோ இது இப்போ இப்படி சுற்றி இது எவ்வளவு தேவையாண்டு இது வந்து எவ்வளோத்துல நிற்கணும்ன்றத இது வந்து இங்கே ஒரு பின்னை குத்திட்டு நீங்க அளவெடுத்து கொள்ளலாம். ஸோ இப்போ நான் இதுல இருந்தே நான் ப்ளீட்டை பிடிக்கிறேன். இந்த இதுல இருந்து ஸோ இதுல இந்த பின் குத்திடுவேன். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ளீட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை வந்து எப்பவுமே கொஞ்சம் அகலமா எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இது அகலமா என்னடா இங்கே செருகும் போது இஞ்சால தள்ளி வரும். அதனாலதான் இதை எடுக்கிறது. அதுக்கு பிறகு இவ்வளவு பெரிய ப்ளீட் பிடிச்சா ஒரு 4-5 ப்ளீட் தான் வரும். அதனால வந்து நல்ல சின்ன குட்டி ப்ளீட்டா எடுக்கலாம். நீங்க நல்ல குட்டியா இந்த பெரிய விரலை இந்த முன் விரலை அப்படி வச்சு அடுத்த பெரிய விரலை வச்சு
இப்போ நான் எடுத்துடுறேன் ப்ளீட். இதில் நான் எடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை ப்ளீட் வந்திருக்காண்டு நான் இதில் சொல்கிறேன். ஸோ இந்த இவ்வளவும் இதில் செருகி இப்படி எடுத்து இப்படி செருகிறதுக்கு இதே போதும். ஸோ அதனால் இப்போ எனக்கு இதில் 9 ப்ளீட் வந்திருக்கு. இந்த இதில் இந்த இதில் வந்து 9 ப்ளீட் வந்திருக்குது. பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 ப்ளீட் எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ இந்த சுருக்கை வந்து நாங்கள் கிட்ட காட்டுறோம். இப்படி தள்ளி தள்ளி வச்சுட்டு நாங்கள் இப்போ பின் பண்ணி விட்டுடலாம். இது இப்படி எனக்கு இப்படி இப்படி ஃப்ரில் வச்ச மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த இதை வந்து நாங்கள் இதில் பின் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து இது பின் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அயன் பண்ணும்போது அந்த கீழ் ப்ளீட்டும் வந்து சேம் ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ புதுசாக வந்து நான் இப்போ இது செய்து காட்டுறேன். இந்த ப்ளீட்டை என்ன செய்யணும்னா இதை அப்படியே மடித்து என்னோட அந்த கட்டை விரல்ல அப்படியே இதில் அப்படியே மிதிச்சு கொண்டு இருக்கிற மாதிரி அப்படியே மிதிச்சு கொண்டு இருக்கணும். ஸோ நான் காட்டுறேன். ஸோ இந்த இதை காலில் இப்படி கட்டை விரலால் அப்படியே கீழே பிடிச்சு கொண்டு இருக்கணும். ஸோ பிடிச்சிட்டு பின்பக்கமும் அதே அளவில் எப்படி அதே அளவு சில வேளையில அங்கே வச்சு அயன் போட்டில் வச்சு அயன் பண்ணும் பொழுதும் அங்கே இடுப்புல சொருகிற இதில் வந்து அளவா கணக்காக இருக்கு, கீழே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைஸில் வரும். ஸோ இப்படி எடுக்க உங்களுக்கு சேம் சைஸில் தான் இதில் வரும். ஸோ இப்போ அங்கே அந்த முதலாவது ப்ளீட்டை சரியா இருக்காண்டு நாங்கள் இதில் செக் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி வச்சுருக்கோம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக வருது அந்த முதலாவது ப்ளீட். ஸோ அதுக்கு பிறகு இந்த ப்ளீட் அதே அளவு ப்ளீட் அதே எவ்வளவுல நாங்கள் ப்ளீட் பிடிச்சோமோ அதே அளவு சின்ன சின்ன ப்ளீட்டை அப்படியே பிடிச்சு கொண்டு வரோம். இங்கே பாருங்க, அப்படியே வருது இந்த இது. ஸோ சேம் மிச்ச டைம் வந்து மிச்ச ப்ளீட்டையும் அதே சைஸில் நாங்கள் எடுத்துடலாம். இது பாருங்க, அப்படியே நேர் சைஸில் 4 ப்ளீட் வந்திருக்கு நேர் சைஸில். ஸோ இது மிச்ச டைம் வந்து நாங்கள் அதே ஸ்டைல்ல எடுத்துடலாம். இது வந்து லாஸ்ட் இது, அது கொஞ்சம் அகலமாக நாங்கள் மேலே எடுத்துனாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இதையும் கொஞ்சம் இந்த சுட்டு விடலாம் இங்கே வச்சுக்கொண்டு அப்படியே எடுத்து விட. இப்போ பாருங்க, இது நேர் எல்லாமே அந்த ப்ளீட் தவறாமே அப்படியே வந்துருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 அப்படியே வந்திருக்கு. இது அப்படியே இப்படி தெரிஞ்சு பாருங்க, அப்படியே லைனிலே நிற்குது. ஸோ இப்போ இதில் வந்து நான் பின் பண்ணி விட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்க சேமாக நிற்குது அப்படி. ஆனால் கொஞ்சம் மடமடத்த சாரிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட வேணும். ஆனால் இது கொஞ்சம் அந்த ஜரிய கூடினவாலே அப்படியே நீட்டாக நிற்குது. சில சாரிகள் கொஞ்சம் எடுக்க கஷ்டமாக இருக்கும். இது எனக்கு நல்ல ஈஸியாக இருக்கு. ஸோ இப்போ அயன் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இந்த அயன் பாக்ஸும் கவனமாக பார்த்து விடுங்க. எவ்வளவு இந்த சாரிக்கு எவ்வளோ ஹீட் வேணுமோ அதே அளவை பார்த்து நீங்கள் விட்டுடணும். ஓகே, இப்போ வந்து இந்த ப்ளீட் பண்ணுற பக்கம் வந்துருக்குது. ஸோ இதை நம்ம சைட் எடுத்து போட்டுருக்குறேன். என்னென்றால் அப்போ தான் இந்த ப்ளீட் இதுகள் தெரியும் உங்களுக்கு, அதனால எடுத்து போட்டுருக்குறேன். இதுதான் அந்த இங்கே இதில் சொருகிற பக்கம் இந்த சைட். ஸோ இதை வந்து நான் திரும்ப பக்கம் செக் பண்ணிடுவேன் அளவாக இருக்காண்டு. மிடில்லையும் ஒரு பின்னொண்டை இதில் குத்திடலாம்.
ஓகே, இப்போ வந்து இதில் நான் பின் குத்திக்கிட்டேன். இப்போ இதுக்கும் அதே சைஸுக்கு இருக்கிற மாதிரி இந்த பிளேட்டையும் கிட்ட கிட்ட வச்சுட்டு இப்போ அயன் பண்ணிடலாம். இந்த பிளேட் அயன் பண்ணும்போது கொஞ்சம் வாட்டர் ப்ரெஷ் பண்ணி அயன் பண்ணுங்க. அப்போ அந்த இது வந்து நல்ல நீட்டாக நிற்கும். இப்போ இந்த இதில் வரும்பொழுது இந்த பின்னை கலட்டி கொஞ்சம் தள்ளி இங்கே அளவின் பண்ண என்னோட விடம் அயன் பண்ணுறதுக்காக. இப்போ சேம் தான், ஆனால் இந்த இது வந்து இப்போ கால் பகுதியில் நிற்க போகுது இந்த பக்கம். அதை கொஞ்சம் அகலமாக எடுத்துடலாம். இந்த இதை வந்து கொஞ்சம் அகலமாக நாங்கள் எடுத்துருக்கலாம். நான் இப்போ எடுத்து இதில் 2 பின் குத்தி இருக்கிறேன் இதில். ஸோ இப்போ விடத்தையும் வந்து நாங்கள் அயன் பண்ணி விட்டுடலாம். இதுலேயும் அப்படித்தான் நல்லா வாட்டர் ப்ரெஷ் பண்ணி அயன் பண்ணி விடுங்க. இதுலேயும் அப்படித்தான் இந்த பின்னலை ஒருக்கா ரிமூவ் பண்ணிட்டு அதே சேம் தான் நல்லா வாட்டர் ப்ரெஸ் பண்ணி இந்த இந்த இவ்வளத்தையும் நல்லா அயன் பண்ணி விட்டுடலாம். என்னடா இது உடுக்கும்போது சில வேளையில் எவ்வளோ தான் அயன் பண்ணால் சில வேளையில் கொஞ்சம் கிளம்பி கொண்டு நிற்கும். சம்டைம்ஸ் சில சாரிகளை பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் இதையும் அயன் பண்ணி விட்டுடலாம். அப்படியே நல்லா வாட்டர் ப்ரெஸ் பண்ணால் தான் அப்படியே நிற்கும். ஓகே, இப்போ நான் திரும்பவும் அந்த ஊசியை குத்திடுறேன். ஓகே, இதை அப்படியே கீழே விட்டு இப்போ மிச்சத்தையும் அயன் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இது இப்போ அந்த பிளேட்டு கிட்ட வருகுது, முன்னுக்கு நிற்க வேண்டிய அந்த இந்த பிளேட்டு கிட்ட வருது. நான் கொஞ்சம் இதுலேயும் அயன் பண்ணிடுறேன். இது கட்டின சாரி என்னுடைய சில சில சுருக்குவடைகளை இருக்குது. ஸோ அதை நான் வந்து நீட்டாக அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேலே அயன் பண்ணிடுறேன். ஓகே, இது போதும். இப்போ இந்த அளவுக்கு நான் பின் பண்ணி வச்சிருக்கிறேன் இதில். ஸோ இதில் விட்டுட்டு இதில் உங்களுக்கு பெரிய கிளிப் இருந்தால் அதையும் குத்தலாம். இது தேவையில்லை, நான் இப்படியே எடுத்துறேன். ஸோ இந்த உணம் அயன் பண்ணும் பொழுது நான் செய்கிறது சேம். இதை முதல்ல எடுப்பேன் நான் அதே பிளீட்டை இப்படி எடுத்துட்டு எக்ஸாக்டா அதே மாதிரி வர தேவையில்லை. ஸோ இப்படி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி அப்படியே வச்சிருவேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் பண்ணி இது வந்து அப்படியே விசிறி மாதிரி இருக்கக்கூடியதை இதை இப்படி எடுத்துடலாம். இப்போ இந்த வடம் வந்து நான் எடுத்துட்டேன். எல்லாம் ஒரே சைஸில் பிளேட் அடுக்கி இருக்கிறேன்னா இப்போ சேம் தான். இதுக்கும் வந்து நல்லா வாட்டர் ப்ரெஸ் பண்ணி நல்லா அயன் பண்ணிடலாம். அப்படியே வந்து அமர்த்தி நல்லா அயன் பண்ணுங்க. அப்போ வந்து அப்படியே நீட்டாக நிற்கும். இப்போ சேம் இன்னும் எடுத்துடலாம் இதையெல்லாம். ஸோ இந்த அளவு அயன் பண்ணது எனக்கு போதும். இங்கே சுருக்குக்கு கிட்டவா வந்து முன்னில் சுருக்கிற இதுக்கு கிட்டவா வந்துட்டுது. ஸோ இவ்வளோ போதும் எனக்கு. ஸோ இப்போ இது வந்து அயன் பண்ணி முடிச்சுட்டு நான் இது வந்து நாளைக்கு ஒரு வெட்டிங்குக்கு தான் கட்டுறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்க வெட்டிங் முடிஞ்சிடும். ஸோ அதனால் நான் இதை வந்து மடித்து வைக்கல, இந்த அயன் போர்டிலே அப்படியே போட்டு விட போகிறேன். ஸோ அதனால் இது இந்த அயன் போர்டில் போடும் பொழுதும் இப்படியே எடுத்து மடிச்சுட்டு இதுக்கு மேலே இப்படியே போட்டு விடுவேன். இப்படி போட்டுட்டு இந்த இதை வந்து
இந்த சைடில் கொண்டு வந்து இப்படி விட்டால் இந்த ப்ளீட் வந்து அப்படியே இருக்கும். இப்படி இந்த மாதிரியே இருக்கும். இங்கே வரணும், இந்த இது அப்படியே கலையாமல் இருக்கும். அதை அப்படியே கீழே அப்படியே விட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி இந்த அயன் போட்டதே அப்படியே விட்டுடுவேன். நான் அயன் பண்ணுறேன் வீட்டில் அப்படியே செய்கிறேன். இப்போ இதே ஒரு வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகவோ அல்லது யாருக்காவது அயன் பண்ணி கொடுக்குறவோ அதை பேக் பண்ணி மடித்து தான் அதை கொடுக்குறது. ஸோ அதை வந்து எப்படி மடிக்கிறது நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை இன்னொரு வீடியோவில் நானும் அதை அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. மெதுவாக சொல்லி தந்திருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. முக்கியமாக இங்கே இருக்கிற பெண்களுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்தேன். எனக்கு சொல்லி இருக்கிறார்கள் தங்களுக்கு இதுக்கெல்லாம் பொறுமை முதலும் சொல்லியிருந்தேன். நான் பொறுமை இல்லையாக்கா, என்னென்னு நீங்கள் நீட்டாக அப்படி இதெல்லாம் அப்படியே நீட்டாக வருகுது அந்த தாவணி இதெல்லாம் நல்ல நீட்டாக அயன் பண்ணி அழகாக கட்டுறீங்கன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. ஸோ அவர்களுக்காகத்தான் இந்த வீடியோ. இதுக்கு முதல் 2 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஏதாவது சாரி ப்ளீட் பண்ணின வீடியோ ஏதாவது செய்தீங்களா, போட்டால் தங்களுக்கு அப்படி அப்லோட் பண்ணி இருந்தால் தங்களுக்கு ஒரு இதை அனுப்பி விடுங்கன்னு சொல்லி நான் பெருசாக சாரி ப்ளீட் பண்ணது பற்றிய ஒரே ஒரு இதான் நான் அப்லோட் பண்ணி இருந்தேன் நான் ஒரு 1 இயருக்கு முதல். ஸோ அவ்வளோ பெருசாக எனக்கு அதில் பெருசாக நான் அந்த இவ்வளோ கிளியராக நான் காட்டேன் இல்லை. ஸோ இதில் நல்ல மெதுவாக நான் காட்டியிருக்கிறேன். எப்படி ப்ளீட் எடுத்து எப்படி ப்ளீட் பண்ணுறான்ட்டு நான் காட்டியிருக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் இப்போ இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்க நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் அயன் பண்ணி அழகாக கட்டிக்கொண்டு நீங்கள் இங்கே எங்கள் கோயிலுக்கோ இல்லாட்டி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கோ நீங்களும் இதே மாதிரி கட்டிக்கொண்டு போங்க. உங்களையும் பார்த்து எல்லாரும் அழகாக இருக்குன்னு சொல்லுவார். அப்படி இல்லை கஷ்டம்டா என்னட்ட கொண்டு வாங்க, நான் அயன் பண்ணி தரேன். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் டேசி. ஓகே, இப்போ வந்து நான் மேரேஜுக்கு வலிக்கிட்ட ஸ்டைலாக காட்டுறேன். இது வந்து போட் நெக் ப்ளவுஸ் தைச்சி வச்சுருக்கிறேன் இந்த சாரிக்காக. இதில் வந்து 1 2 3 4 5 6 7 8 இந்த லாஸ்ட் இதோட வந்து 9 வருது. அதோட வந்து இந்த ப்ளீட்டுக்கு வந்து சைட் போஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக பின்னெல்லாம் குத்தி வச்சுருக்கேன். அப்படி இழுத்து பார்த்தா கூட வராது, அவ்வளோ டைட்டாக வச்சுருக்கிறேன். எப்படியெல்லாம் குத்தினானு உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். அதோட முன் ப்ளீட் எல்லாம் நல்லா அழகாக வந்திருக்குது. நல்லா போட்டை ப்ரெஸ் பண்ணினதால் நல்லா அழகாக வந்திருக்கு. அதோட இந்த ப்ளீட் பிடிச்சதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இதுவும் இன்னொரு முறை நான் உங்களுக்கு கட்டாயம் இதை எப்படி செய்தனான்ட்டு கண்டிப்பாக செய்து காட்டுறேன். அதோட இந்த ப்ளீட்டில் வந்து நடுவில் எப்போவுமே நான் ஒரு பின் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் என்னுடைய மேரேஜுக்கு வலிக்கிட்ட ஸ்டைல். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்துங்க. அதோட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் டெய்சி.